இந்த டூலை பற்றி யாருமே உங்ககிட்ட அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மேஜிக்கல் டூல் இது. ரிவர்சல் பிடிக்கிறதுக்காகட்டும், ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகட்டும், ரெண்டுக்குமே பர்ஃபெக்டான என்ட்ரி, பர்ஃபெக்டான டார்கெட், பர்ஃபெக்டான எக்ஸிட் கொடுக்கக்கூடிய ஒரே டூல் இதுதான். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டூல். இது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிள். நான் இப்போ ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பார்க்குற இந்த டூல் தான் ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் டூல். ஸோ ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் டூல் ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான டூல். ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ரெண்டில் நம்ம எப்போ என்ட்ரி ஆகிறது, ரிட்ரேஸ்மெண்ட்டை எப்படி கேப்சர் பண்ணுறது, அது எந்த மாதிரி லெவல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஃபிப் டூல் நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது, அதாவது ரீசெண்டாக என்ன ஸ்விங் போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6th April ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணுறீங்க ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்டெபிலிட்டி எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக மேலிருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபிப் டூலை யூஸ் பண்ணி ஹை டு லோ மார்க் பண்ணுறோம். ஃபிப் டூலை யூஸ் பண்ணி ஹையிலிருந்து லோக்கு மார்க் பண்ணுறோம். ஸோ ஹையிலிருந்து லோக்கு மார்க் பண்ணோன்னே உங்களுக்கு 2 லைன் நடுவில் தெரியுது, 0.6 அண்ட் 0.5. இதுதான் இந்த கோல்டன் ஜோன். ஸோ இந்த கோல்டன் ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிருச்சு, 0.5க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுனாவே உங்களோட என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிரும். 0.6 அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதோட செட்டிங்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கங்க. 0, 0.6, 0.5, 1.61, 1.1, 1.81. ஸோ இதுதான் செட்டிங்ஸ். இதில் 1.6, 1.8 அப்படின்றது என்னென்னா தி அல்டிமேட் டார்கெட் ஆஃப் த டே. ஸோ நீங்கள் 0.5 லெவலில் என்ட்ரி எடுத்துட்டீங்க, பிலோ 0.5 உங்கள் எஸ்எல், அண்ட் அங்கேருந்து உங்களோட டார்கெட் 1.6 to 1.8. அண்ட் ஈஸியாக உங்களுக்கு 10 ட்ரேட் பண்ணிங்கனாலும் 4 ட்ரேட் உங்களுக்கு 100% டார்கெட் தரும். ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஹோல்ட் பண்ணி மட்டும் பழகிட்டீங்க அப்படின்னா, 200 பாயிண்ட்ஸ் ரேலி கிடச்சிருக்குது. மோர் தென் 1:2 ரிஸ்க் ரிவார்டு இதில் கிடச்சிருக்குது. ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த பக்கம் மார்க்கெட் போயிட்டுருக்குது, அதாவது ரீசன் ஸ்விங்கை நோட் பண்ணணும். ஸோ இங்கேயும் எடுத்துக்கோங்க, ரீசன் ஸ்விங் ப்ளஸ் ஒரு பிக் கேப் டவுன். இதில் 2 வகையான அட்டெம்ப்ட் நீங்கள் போக முடியும். ஃபஸ்ட் திங், மேலிருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். பட் இங்கே தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குது, அது ரொம்ப லேட் என்ட்ரி. ஆல்ரெடி ப்ரைஸ் 200 to 500, அதுக்கு மேலே அவ்வளோ பெரிய ரேலி போகுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அந்த கேஸ் நீங்கள் கேண்டில் ஹையிலிருந்து கூட ரீசன் ஸ்விங் லோவை மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ மார்க் பண்ணோன்னையும் நீங்கள் உங்களோட பாக்ஸ் வரைஞ்சிங்க. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டார்கெட் ஜோன் தேவைப்படும். ஸோ இந்த டார்கெட் ஜோனை மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த டூலை வேணாலும் நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னொன்னையும் யூ லுக் டு கோ லாங். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த காம்ப்ளிகேஷன் பண்ணுறதில்ல, எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க போகிறதில்ல, ஒன்றுமே இல்லை. உங்களோட டார்கெட் ஜோன் 1:5 கிடைக்குது இதில். ஸோ வெறும் வாரத்துக்கு ஒரு ட்ரேட் உங்களுக்கு இதுபடி அமைஞ்சதுன்னா போதும், இட்ஸ் கோயிங் டு பி அ கில்லர். இப்போ ட்ரெண்ட் கண்டினியூஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே ஒரு நல்ல ஃபால் வந்திருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது, இங்கேருந்து இங்கே ஒரு நல்ல ரைஸ் வந்திருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் டூல் போடுறோன்னா உங்களுக்கு என்ட்ரி இங்கே கிடைக்கிது, ரிட்ரேஸ்மெண்ட்டில் அகைன் இங்கே கிடைக்கிது, அண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகுது. இவ்வளோ தாங்க இந்த விஷயம். பாருங்கள், மறுபடியும் லோலிருந்து ப்ரைஸ் கீழிருந்து மேலே போயிருக்கு. அதனால் நம்ம இப்போ லோலிருந்து ஹை போடுறோம். புரியுதுங்களா? ஸோ இது கூட வேணும்னா நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜை கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழிருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்குது. ஸோ இங்கே டு இங்கே நம்ம ஃபிப் டூலில் லோ டு ஹை மார்க் பண்ணுறோம். எக்ஸாக்டாக 0.5 லெவல் பிரேக் ஆகுது, அங்கே என்ட்ரி எடுக்கலனாலும் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி. ஸோ இதே மாதிரி எல்லா நாளும் எக்ஸாக்ட் டார்கெட் கொடுக்குமா அதுன்னா கொடுக்காது, அப்படியெல்லாம் ஒன்றும். ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அகைன் 1:3 கிடைக்குது. ஸோ இவ்வளோ சிம்பிளான ஒரு செட்டப்பை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுலேயே நான் 20 எக்ஸ்பெரன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போது
20 MA கீழே பார்த்துட்டு இருக்குது. நம்மளுக்கு ப்ரைஸ் கீழிருந்து மேலே போகுது. ஸோ இங்கிருந்து இங்கிருந்து நம்ம லாஸ்ட் ஸ்விங்கை மார்க் பண்ணுறோம் கோல்டன் ஜோன். ஸோ இப்போ பாருங்கள் 50க்கு கீழே வருது. ஸோ இங்கே உங்களோட ஃபஸ்ட் என்ட்ரி இங்கே எஸ்எல் இங்கே இருக்குது. அகெயின் ப்ரைஸ் ரிட்ரேஸ்ட் ஆகி 20க்கு கீழே வருது. ஸோ இப்போ இங்கே என்ட்ரி இங்கே வரும். ஸோ 20 MA யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் என்ட்ரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் 20 MA வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வருது. ஓகே, ஸோ கீழே வந்திருக்குன்னா என்ன பண்ணணும்? ஹையிலிருந்து லோக்கு நம்ம 50 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டோங்களா? ப்ரைஸ் 20 MAக்கு மேலே இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். ப்ரைஸ் 20 MAக்கு மேலே இருக்குது. ஓகே, 0.5 ஜோனை பிரேக் பண்ணுதா? எஸ் பண்ணுது. ஸோ உங்கள் என்ட்ரி இங்கே எஸ்எல் அண்ட் இதுதான் உங்களோட அல்டிமேட் டார்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயும் உங்களுக்கு 1:3 அச்சீவ் ஆகுது. ஸோ இது எல்லா நாளும் இந்த செட்டப் அமையலைனாலும் பரவாயில்ல, கிடைக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பர் செட்டப்பாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் கீழிருந்து மேலே போய் மேலிருந்து கீழே வருது. ஸோ கீழிருந்து மேலே போயிருக்கு அப்படின்றப்போ நம்ம 50 எடுத்து கீழிருந்து மேலே ட்ராப் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவேட் ஆகுது. பட் 20 MA கீழே வரவே இல்லை. இதுக்கு தான் நம்ம 20 MA யூஸ் பண்ணுது ஆஸ் அ ட்ரெண்ட் ட்ரேடர். ஸோ 20 MA கீழே வருது. பட் அங்கே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகாமல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே ரிவர்சல் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த கேண்டலுக்கு மேலேயே உங்கள் என்ட்ரி அண்ட் இங்கேருந்து 1:1 1:2 அப்படின்ற டார்கெட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ ரிவர்சலுக்கும் இது ஒரு சூப்பரான இண்டிகேட்டர். இல்லை இதேவே நீங்கள் ரிவர்சல் போகாமல் இந்த ஃபாலுக்கு போட்டிருந்தீங்கனாலும் ஓகே. 0.6க்கு மேலே வருது. அங்கேருந்து உங்களோட அல்டிமேட் டார்கெட் 1.6க்கு ஈஸியாக ரீச் ஆகுது. இங்கே உங்கள் என்ட்ரி அரௌண்ட் 22,730க்கு அண்ட் 23,830க்கு உங்களோட டார்கெட் ஹிட். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். 20 MA வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாட்டி பரவாயில்லை. ட்ரெண்ட் ட்ரேடர் இது, ட்ரெண்டு கூட போகிறீங்க. ப்ரைஸ் இங்கே மேலிருந்து கீழே வருது அண்ட் எங்கே ரிஜெக்ட் ஆகுது? 0.5 ஜோனில். ஸோ யூ வில் கோ ஷார்ட் ஹியர். ரிஸ்க் 0.6க்கு மேலே அண்ட் டார்கெட் 1:2. ஃபஸ்ட்டு 0 லெவல் தான் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட். அது பிரேக் ஆகும்போது கீப் ட்ரைலிங். ஸோ ட்ரெண்ட் ட்ரேடிங்க்கும் யூஸ் ஆகும், ரிவர்சலுக்கும் யூஸ் ஆகும். ஒரு பர்ஃபெக்டான இண்டிகேட்டர். ஸோ இங்கே கீழிருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகுது எங்கே? அதே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல 50 யூஸ் பண்ணியே ஆகணும். கோல்டன் ஜோன் பிரேக் ஆகுது, டார்கெட் ஜோன் அச்சீவ்டு. ஸோ சிம்பிள் இண்டிகேட்டருங்க. மேலிருந்து கீழேயும் ஹையிலிருந்து லோ. ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னா ஹையிலிருந்து லோ, ப்ரைஸ் ஏறி இருக்குது அப்படின்னா லோலிருந்து ஹை. இவ்வளோ தான் இதில் விஷயம். ஸோ 0.5 0.6 லெவலில் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை பிரேக் ஆகுதான்றதை பார்த்துட்டு, பிரேக் ஆனால் 1.6 டார்கெட்டுக்கு ட்ரேட் பண்ணுங்கள், ரிவர்ஸ் ஆனால் 0 லெவலுக்கு ட்ரேட் பண்ணுங்கள். சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இண்டிகேட்டர். இது இண்டிகேட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபிப் டூல். பாருங்கள், லோலிருந்து ஹை பிரேக் ஆகுது, 0.6 லெவல் பிரேக் ஆயிடுச்சு. ஈஸியாக உங்களுக்கு டார்கெட் 100% வரலைனாலும் மோர் தென் 1:2 உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். See, 1:2. So simple as that. மறக்காதீங்க, ஈஸியான இண்டிகேட்டர். கீப் ப்ராக்டிசிங், கீப் லேர்னிங், கீப் பேக் டெஸ்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.